நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? நிஜமாகவே அரசியல் வரணும், சிஎம் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? நல்லா தானே இருந்தீங்க. இப்போ யாரை வெறுப்பேற்றுறதுக்கும் கடுப்பேற்றுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்கன்னு தெரியல. எது செஞ்சாலும் லாஸ் உங்களுக்கு தான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எங்களெல்லாம் யோசிக்க வச்சுட்டிங்கல்ல. வீட்டையே ஒழுங்காக பார்த்துக்க முடியல, தவிக்க விடுறீங்க. பெற்ற அம்மா அப்பாவை தவிக்க விடுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு எங்களை தவிக்க விட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா நீங்கள் முடிவை எல்லோரும் சொல்கிற மாதிரி யோசிக்காமலே நிறைய விஷயங்கள் செய்கிறீங்களோன்னு தோணுது. உங்களுக்கு சரியான கைட்னஸ் இல்லை. சொல்கிறவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரு நல்ல அறிவாளியான அரசியல்வாதி கண்டிப்பாக இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக கூட அவங்க இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்களோட லைஃபு எப்படி போயின்ட்டுருக்கு, என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க? இப்போ போய் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் போகலாமா சொல்லுங்கள்? உங்களுக்கு வளர்த்தியாக உங்கள் பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு மருமக பிள்ளை வரும், மருமக வருவா. இந்த வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்குது. பொண்ணு இல்லை, பொம்பளை. யோசிச்சு பாருங்கள், நல்லாவா இருக்குது? இப்போ எல்லாம் தோண்டி நீங்கள் உங்களோட பழைய இதெல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் எப்படி? உண்மையாக சொல்லணுமா விஜய் சார், உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ, எவ்வளோ பேர் உங்களுக்கு போடணுன்ற ஒரு எண்ணத்தில். ஏன் எனக்கு ரியலாக அஜித்து தான் பிடிக்கும், சரிங்களா? என் பையனால் தான் உங்களுக்கு பிடிக்கும். நானே உங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுறேன்னு இருக்கேன். யோசிக்க வச்சுட்டீங்களே. இப்போ உங்கள் ஃபேன்ஸு எத்தனை பேர் யோசிக்கிறாங்க தெரியுங்களா? இவர் என்ன முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெறுப்பேற்றத்துக்கு செய்கிறது ஒன்று இருக்கட்டும், இது முதல்ல நல்ல விஷயமே இல்லையே. ஒருத்தனுக்கு ஒருத்தி, இதுதான் நம்ம இயல்பு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இந்த விஷயத்த உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பண்ணியிருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? சினிமாலெலாம் வந்தால் எப்படி குதிப்பீங்க தெரியல சார். உங்களை நம்பக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறீங்க. பார்த்து நடந்துக்கங்க சார். அந்த சீட்டு ரொம்ப முக்கியம் சார். ஓகே.